ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் புளி இந்த அளவுக்கு உருண்டை எடுத்து வச்சுருக்கேன். நான் குவான்டிட்டி அதிகமாக வச்சுக்கிறதுனால புளி அதிகமாக சேர்க்குறேன். இதை தண்ணியில் ஊற போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நான் ஊற போட போகிறேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நீங்கள் குவான்டிட்டி அதாவது அளவு கம்மியாக செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் இதை விட கம்மியாக புளி சேர்த்துக்கலாம். நான் நிறையா செய்கிறதுனால இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்து தான் இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதை இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது ரெண்டும் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போ சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நான் ஒரு 10லேருந்து 15 பல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் எடுத்தால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்க்கறனாலும் சேர்க்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கட்டும். நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட இந்த மாதிரி கீட்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப கம்மியாக சேர்த்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்புக்கு. ஏன்னா நம்ம புளி எடுத்து சேர்ப்போம்ல, அதனால் இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம், போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே புளி ஊற வச்சுருந்தேன். அதை காமிச்சு இல்லையா, அதை இப்போ கரைச்சி இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா இந்தளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புளி தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருள் சேர்க்கணும். நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூள்னா மசாலாத்தூள் நான் 3 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், நம்ம வத்தல் தூள்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மிளகாய்த்தூள் அப்புறம் மசாலாத்தூள் எல்லாமே நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இப்போ தேங்காய் அரைச்சி சேர்க்கணும். தேங்காய் எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படின்னா, நல்லா இருக்குது பாருங்கள். நான் ஒரு சில அளவு இல்லைனா ஒரு கீத்துன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு நான் இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேங்காய் அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த குழம்புல நம்ம அரைச்சி வச்சுக்க தேங்காய் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி இதில் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறமா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதித்து வருது.
இந்த டைமில் நான் வந்து மீன் சேர்க்க போகிறேன். நான் வந்து ஊளி மீன் சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு. நான் 1/2 கிலோ அளவுக்கு நான் இதை 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த மீனை தான் நான் இதோட சேர்க்க போகிறேன். உங்களுக்கு எந்த மீன் விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் ஊரில் இது வந்து என்ன மீன் சொல்லுவாங்க சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ எல்லா மீனையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணி நீங்கள் அதுக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வந்து நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வர்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நல்லா கொதித்து வந்திருக்கு. அதுக்கப்புறமா நம்ம மீன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா லைட்டாக மீன் உடையாத அளவுக்கு நல்லா லைட்டாக கிளறி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரையும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சேவ் பண்ணிக்கலாம் குழம்ப. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பராக டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூடான சாப்பாடில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துலேயுமே சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாம். ஓகே பாய்.